श्रीशैलदासार्य कृपात्तमन्त्रं श्रीदेवनाथार्य दैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतातयार्य महादेशिकाय नमः. अनेन्दन्न संस्करणे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அஸ்மத் குரு பரம்பராயே இது வரையந்தும் 3 சரங்களும் முடிஞ்சிருக்கு. முதல்ல ஜடத்திரவிய சரம். அதில் ஜட வஸ்துக்கள் அச்சேதன வஸ்துக்களை பத்தி விவரமா பிரகிருதியிலிருந்து ஆரம்பிச்சு கடைசியில கால தத்துவம் பர்யந்தம் எல்லாத்தையும் விளக்கி விசாரம் பண்ணி அதுல எது நிர்ணயம் பண்ணணுமோ அது சாதிச்சுட்ட அத பார்த்தோம். அதன் பிறகு ஜீவசரம். ஜீவசரத்துல ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, அது மாதிரி ஜீவனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டார். அதன் பிறகு நாயகசரம். அந்த நாயகசரம் ஈஸ்வரனை பற்றி சொல்ல வந்தது. கூடவே அவனுடைய இருப்பிடமான நித்திய விபூதி அதை பத்தியும் விளக்கமா சாதிச்சுட்டு எல்லா விஷயங்களையும் என்ன கேள்விகள்லாம் வருமோ அத்தனையும் கேள்வி கேட்டு சமாதானம் சாதிச்சு முடிச்சார். இனி புத்தி சரம். 4வது சரம் புத்தி சரம். அதாவது பிரமாணத்தை பத்தி இப்ப சொல்ல போறேன். இதுவரையந்தும் பார்த்ததெல்லாம் தத்துவங்களை பத்தி பார்த்தோம். இப்போ புத்தி அப்படின்னா ஞானம். அந்த ஞான தத்துவத்தை பத்தி பேச போறேன். இந்த ஞானமானது பிரமாணமாக இருக்கும். எப்படி பிரமாணமா இருக்கும் அப்படின்னா, நாம எந்த வஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் ஞானம் இல்லாமல் அறிந்து கொள்ளவே முடியாது. ஞானம்தான் எல்லாத்துக்கும் உபயோகப்படுறது. அதனால ஞானம்ன்றதுதான் வசந்த தத்துவம். எதுன்னா ஞான தத்துவம். அது இல்லாம எதுவும் முடியாதே. அது இதுல கீதையில பெருமாள் முதல்ல கர்மயோகம், கடைசியில பக்தி யோகம், நடுவுல ஞான யோகம். அந்த ஞான யோகம் இல்லாம எதுவுமே முடியாது. கர்மயோகம் கூட ஞான யோகமாக பரிணமிச்சிடும் அப்படின்லாம் சாதிக்க போற. அதனால ஞானம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படிங்கிற சுவாமி உபாய விபாகாதிகாரத்தை. நமக்கு ஞானம்ன்றதுதான் உபாயமே. அதே மாதிரி ஞானம்ன்றதுதான் உபேயமும், பிராபியமும் அதுவே, பிராபகமும் அதுவே. என்ன அப்படின்னா ஞானத்தினுடைய பல நிலைகள் தான் நமக்கு உபாயமாக உபேயமாக இருக்கு. நம்ம ஆத்மஸ்வரூபமும் ஞானஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபமும் ஞானஸ்வரூபம். ஆனால் நமக்கு ஞானம் ஏற்றம், அவனுக்கு ஆனந்தம் ஏற்றம். அதனாலதான் ஞானத்தினுடைய ஒரு நிலைதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் பரம போக்கியமா இருக்குன்னு நம்ம சொல்லணும். இப்ப ஞானம் தான் ஆனந்தமே. தனியா என்னத்துக்கு அதை சொல்றதுன்னாக்கா, பொதுவாக ஞானம் சாமான்யமானது. ஆனால் போக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுகரூபமா இருக்கணும். சுகரூபமா இருந்தாதான் நமக்கு பிடிக்கும். யாருக்குமே எதுவுமே சுகமா இருக்கணும். அது ஆனந்தாதிசயத்துக்கு தான் அந்த சுகரூபம்ன்றத உண்டு. அதனால ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான் அனைத்துமே. அந்த ஞானம் எப்படிப்பட்டது இந்த சரத்துல சாதிக்க போற. ஞானம் எப்படிப்பட்டது, ஞானம்னா என்னது? அது ஞானமானது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். 2 விதமான ஞானம் இருக்கு. ஒண்ணு தர்மி ஸ்வரூபம், அதாவது ஆத்மஸ்வரூபம். இன்னொன்னு தர்மஸ்வரூபம், தர்மபோத ஞானத்தினுடைய ஸ்வரூபம். தர்மஸ்வரூபம்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிறது.
எனக்கு மட்டுமே அது பிரகாசிக்கும். அகம் 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 அகம், நான் 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 அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் அது பிரகாசிக்கும். அதாவது உள்ளுக்குள்ள பிரகாசிக்கிறதுங்கிறது தர்மியினுடைய வேலை. தர்மபூத ஞானமும் வெளியில பிரகாசிக்கிறது. விஷயத்தை வச்சுண்டு தத்துவத்தினாதி காலத்துல சுவாமி இதை சாதிச்சிருக்க. தர்மபூத ஞானம் விஷயத்த மேற்றம். விஷயம் ஒரு கடம் அப்படின்னு இருந்தாதான் ஞானமே சித்திக்கும். கடமகம் ஜானாமி, படமகம் சம்வேத்மி அப்படின்னு சொல்றோம். நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ விஷயம் இருந்தால்தான் ஞானமானது பிரகாசிக்கும். விஷயம் இல்லை என்ன ஞானம் பிரகாசிக்காது. நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கோம், எந்த சிந்தையும் இல்லை, எதுவுமே இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏதோ பழச அசை போடுதுமே தவிர்த்து அப்ப விஷயம் எதுவும் தெரியல. அதே ஒரு வஸ்துவை புதுசா பார்த்துட்டே இருப்போம். நான் கடத்தை பார்த்தேன், நான் படத்தை பார்த்தேன், நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். எதை பார்க்கிறோமோ அது அத்தனையும் நம்ம ஞானத்துக்கு விஷயமாகிறது. அப்ப ஞானம் வேலை செய்யறது. அதை பார்த்து நாம சொல்றோம் நான் கடத்தை அறிந்து கொண்டேன். இத மாதிரிலாம் சொல்றோம். அதனால விஷயம் இருந்தாதான் கடமானது நமக்கு தெரியும். கடங்கிற விஷயம் வந்தாதான் அந்த ஞானத்துக்கு விஷயமாய் அது தெரியும் நமக்கு. அதனால ஞானம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு விஷயம் இருக்கணும். அதனால வெளியில வியாபிச்சிருக்கிறது தர்மபூத ஞானம். தர்மிஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, அதுவும் ஞானஸ்வரூபம் தான். ஆனால் அது என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ளேயே வியாபிச்சிருக்கும், நமக்குள்ளேயே தெரிஞ்சுக்கும். அது அப்படிப்பட்ட ஞானமானது இப்ப விசாரிக்கப்படுகிறது. இந்த ஞானம் சுயம் பிரகாசம் சொல்லிட்டோம். ஆனால் அது எப்படிலாம் பரிமளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிரமாணமாக மாறும். இப்ப இந்த புத்திசரம் இருக்கே, தீசரம் புத்திசரம் அப்படின்னு சொல்றோம். இதுல நிறைய விஷயங்கள், 135 ஸ்லோகங்கள். இதுல 70, 75, 80, 135, 140 அந்த மாதிரி போறது ஒரு கிரமமா வரும். அது அழகா அது மாதிரி ஒரு முத்துக்களுடைய ஹாரம் மாதிரி முதல்ல 70 ஸ்லோகங்களால் ஆனது, அடுத்தது 75, அடுத்தது 80, அப்புறம் 135, அதுக்கப்புறம் 140 இப்படி இருக்கும். இதுல பிரமாணங்கள் எல்லாம் பத்தி விசாரம் பண்ண போற. பிரமாணம் ஆரம்பிச்சா பிரத்யக்ஷம், அனுமானம், சாஸ்திரம், உபமானம், அர்த்தாபத்தி, யோக்கியானுபலப்தி எல்லாம் சாதிக்க போற. அத்தனையும் சாதிச்சு அனைத்தும் நமக்கு எப்படி விளங்குமோ அத மாதிரி விசாரம் பண்ணி நிரூபிக்க போறார் சுவாமி. இதுல பிரம்மஞானத்தை பத்தியும் விஷயம் வரும். பிராந்தி, நமக்கு பிரம்ம வருது, ஒரு கயிறை பார்த்துட்டு பாம்பன் வருது, அதெல்லாம் உனக்கு வருது. அதே மாதிரி நாதமணிகள் ஒரு விஷயம் சாதிச்சிருக்க, யதார்த்தம் சர்வ விஜானம் இது வேதவிதானம் மதம் அப்படின்னா சாதிச்சிருக்க. அனைத்துமே யதார்த்தமா இருக்கு, உண்மையா இருக்குன்னு சாதிச்சிருக்க. அதை பத்தி 30வது ஸ்லோகம் 10வது ஸ்லோகத்தினா விசாரம் பண்ண போறாரு சுவாமி. இப்ப எல்லாமே யதார்த்தம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் உண்மைன்னு அர்த்தம். அப்படியானாக்கா நம்ம இத்தர மதஸ்தால் இருக்கா பாருங்க, அவன் சொல்றது கூட பிரமாணம் ஆயிடும், யதார்த்தம் ஆயிடும். எல்லாம் ஐதார்த்தம் சொல்லிட்டா நம்மளுக்கு கூட ஐதார்த்தமா போயிடும். அதனால எப்படி இதை விளக்கிறது? இத மாதிரி விளக்கங்கள் நாம் கூட இந்த புத்தி சரத்துல விஷயம் வரப்போகுது. இதுல பொதுவாக ஞானம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. அத முதல்ல ஆரம்பிக்கிற இந்த ஒரு கிரமம் ஒண்ணு சொல்ற, உத்தேசம், தக்ஷணம், பரீட்சை அப்படின்னு 3 சொல்ற சாஸ்திரக்காரா. நியாய பாஷ்யத்துல அது சொல்ற காலம். உத்தேசம் முதல்ல, அதாவது
ஒரு வஸ்து சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு வஸ்துவை பத்தி சொல்லச்சே நான் என்ன வஸ்துவை சொல்ல போறேன், எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பொதுவா சொல்றது. இது அச்சேதனம், இது பிரகிருதி, காலம் அப்படின்லாம் சொல்றது பேரண்டி சொல்லிடுறோம். இது உத்தேசம். லட்சணம், இது இதனுடைய லட்சணம். இன்னொன்னுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. லட்சணம் சொன்னாக்கா கடம்னா எப்படி இருக்கும், பசுமாடுன்னா எப்படி இருக்கும், மனுஷன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு லட்சணம் சொல்லணும். இந்த லட்சணம் சொல்றது இன்னொன்னத்தை காட்டிலும் விலட்சணமா இருக்கும். நான் வேற பெருமாள் வேற, ரெண்டு பேரும் சேதனம் தான், பகவானும் சேதனம் தான், நாமளும் சேதனங்கள் தான். ஆனால் சேதனான்றதுனால அவனுடைய சுரூபம் வேற, நம்மளுடைய சுரூபம் வேற, அந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த பேதம் இருக்கு பாருங்க, அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரியணும். அத மாதிரி லட்சணம் சொல்றது. அதுக்கப்புறம் பரீட்சைனாக்க விசாரம் பண்றது. விசாரம் பண்றது, இந்த லட்சணம் சொன்னியே, இந்த லட்சணம் பொருந்துமா, இத கேள்வியெல்லாம் வருமா வராதா, அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் விசாரம் பண்ணி சொல்றது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பாருங்க, ஜடத்ரவியத்துல 6வது ஸ்லோகம், திரவியா திரவிய பிரபேதா மிதமுபயமிதம் அப்படின்லாம் சொல்லி பேரெல்லாம் சொல்லிட்டார். விளக்கமா விபாகம் பண்ணிட்டார். முதல்ல திரவியம்னு ஒரு பாகம், அத்ரவியம்னு ஒரு பாகம். அந்த திரவியத்துல என்னென்ன வரும் அப்படின்னாக்கா அச்சேதனம் வரும், சேதனம் வரும். அச்சேதனத்துல எத்தனை விபாகங்கள், இந்த மாதிரி பேரை உண்டி சொல்லிடுறதுன்றது உத்தேசம். அதுக்கப்புறம் அதுக்கு லட்சணம். லட்சணம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் பிரகிருதினா என்ன, ஜீவன்னா என்ன லட்சணம், அத மாதிரி ஆத்மா பரமாத்மான்னா எப்படி லட்சணம் சொல்றது, அதெல்லாம் சொல்லி முடிச்சார். அதன் பிறகு பரீட்சை பண்றார், விசாரம் பண்ணினார். ஜீவ தத்துவத்துல என்னென்ன விசாரம்லாம் வரும், வெறும் ஞான சுரூபமத்தின ஆத்மாவா, ஞான குணக்கணா இருக்கிறதும் ஆத்மாவா, அந்த மாதிரி எல்லாம் விசாரம் பண்ணி நிறைய சாதிச்சார். பரமாணு காரணவாதம் எல்லாத்தையும் நிரூபிச்சார். இதமாய் இதுக்கு பேரு பரீட்சை அப்படின்னு பேரு. இப்ப என்னாச்சு, இந்த வரிசையா வந்தது. திரவியத்தை சொன்ன, அதன் பிறகு திரவியத்துல சேதனத்தை சொல்லி, சேதனத்தை சொல்லிட்டு ஈஸ்வரனை சொல்லியாச்சு. இப்ப சொல்ல வேண்டியது என்னது அப்படின்னா 2 இருக்கு. ஒண்ணு ஞானத்தை பத்தி சொல்லணும், இன்னொன்னு அத்ரவியத்தை பத்தி சொல்லணும். இந்த ஞானமானது நம்ம சித்தாந்தத்துல திரவியம், நம்ம சித்தாந்தத்துல ஞானமானது திரவியம்னு பேரு. புரிஞ்சுக்கோங்க, இதான் சித்தாந்தம். நம்ம சித்தாந்தம் ஞானமானது திரவியம். அதாவது அவள்லாம் என்ன பண்றா, ஞானமானது குணம்னு சொல்லிட்டு போயிட்டா நையாயிகாலாம். ஆனால் நம்ம சித்தாந்தத்துல ஞானமானது திரவியமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இது நமக்கு ஞானமானது பிரகாசிக்கணும், அதுதான் விஷயத்தெல்லாம் காமிச்சு கொடுக்கறது. விஷயத்தெல்லாம் காமிச்சு கொடுக்கறது சுயம் பிரகாசமா இருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்ற சமயத்துல ஒரு விளக்கு, விளக்கினுடைய பிரகாசம், இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. விளக்கும் பிரகாசிக்கிறது, விளக்கினுடைய பிரகாசமும் பிரகாசிக்கிறது, கிரணங்கள். அந்த மாதிரி ஆத்மா, ஆத்மாவுடைய ஞானம், இது தர்மம்னு பேரா இருந்தா கூட அது திரவியமாகவே இருக்கும், திரவியமாகவே இருக்கக்கூடியது. அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்லியிருக்கார். நம்ம ஆத்மஸ்வரூபம் அது திரவியம்தான், உடம்பு இருக்கு பாருங்க அதுவும் திரவியம்தான். இது ரெண்டும் சேர்ந்த விசேஷம், பிரிக்க முடியாதபடி இருக்கும். அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபமும் ஞானமும் பிரிக்க முடியாதபடி இருக்கும். பிரிக்க முடியாதபடி இருக்கிறதுனால இதெல்லாம் அபகசித்த விசேஷனம், பிரிக்க முடியாத விசேஷ விசேஷபாவம் அப்படின்னு சொல்றோம். அதனால இது ஞாதாவுக்கு ஒரு ஞானம்னு ஒண்ணு இருக்குது, அது தர்மபூத ஞானம்னு பேரு. அது இங்க சொல்றாரு.
அந்த தத்பூத ஞானமானது இவனுக்கு பிரிக்க முடியாத ஒரு திரவியம் விசேஷணமாக இருக்கு. ஆத்மா இல்லாம ஞானம் நிக்காது, ஞானம் இல்லாம ஆத்மா இருக்காது. அதனால இதான் நம்ம என்ன சொல்றோம், ஞான குணக்கண், ஞான ஸ்வரூபன் அப்படின்னு சொல்றோம். ஞான ஸ்வரூபம்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? பிரத்யேகாத்மா, பிரத்யக்தம், அகம் அப்படின்றது பாருங்க, தர்மி ஸ்வரூபம்னு அர்த்தம். ஞான குணக்கன் அப்படின்னாக்க தர்மபூத ஞானத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். தர்மபூத ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த ஆத்ம ஸ்வரூபம் இருக்கு பாருங்க, அது எப்படி திரவியமோ அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு விசேஷமா இருக்கக்கூடிய ஞானமும் திரவியமாகவே இருக்கு, பிரிக்க முடியாததா இருக்குது. ஆத்மஸ்வரூபம் சுயம் பிரகாசம், அகம் 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 அப்படின்னே இருக்கு, அது சுயம் பிரகாசம். அந்த மாதிரி ஞானமும் சுயம் பிரகாசம். மீமாம்சகால் அத மாதிரி நையாயிகள்னா சுயம் பிரகாசம் இல்லை அப்படின்னு அவ சொல்ற. ஆனா அது சுயம் பிரகாசம் அப்படின்னு நம்ம சித்தாந்தம் எல்லாத்தையும் சாதிக்க போறேன். அதனால அந்த விஷயத்தை சொல்றேன், பரீட்சை பண்ண போறேன், விசாரம் பண்ணி சாதிக்க போறேன். கொஞ்சம் கடினமா இருக்க மாதிரி இருக்கும், போக 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 சுலபமா புரியும். இதுல வைசேஷிகள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, விவசாயம் அணு விவசாயம் அப்படின்ட்டு ரெண்டு அவா சொல்ற. அதுல அதான் விவசாயம்னா என்ன சொன்னாக்கா, நான் கடத்தை பார்க்கிறேன், கடத்தை பார்த்தேன், கடத்தை பார்த்த உடனே எனக்கு கடம் விஷயமாகுது, கடம் விஷயமாயிடுச்சு. ஆனால் கடத்தினுடைய ஞானம் எனக்கு இருக்குன்னு வந்துதா, அது எனக்கு தெரியல. கடம் தான் நான் பார்த்திருக்கேன், கடத்தை நான் கிரகிச்சிருக்கேன், கடத்தை கிரகிச்சினே தவிர்த்து அந்த கட விஷய ஞானம் எனக்கு வந்ததான்னு தெரியாது, அது தெரியல. அது எப்ப தெரியும் அப்படின்னாக்கா, கடமகம் ஜானாமி, அகம் ஞாதாவான நான் கடம் ஞேயமான கடத்தை ஜானாமி அறிந்து கொண்டேன், அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு வருது. இதுக்கு அணு விவசாயம் அப்படின்னு பேர். முதல்ல விவசாயம், ஒரு ஜடத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஞானம் வந்தது, மனசுக்குள்ள இருக்கு, ஜடத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் கடமகம் ஜானாமி அப்படின்னு ஒரு அணு விவசாயம் வருது. அந்த அணு விவசாயத்தினால்தான் ஞானமே நமக்கு பிரகாசிக்கிறது. அதனால சுயம் பிரகாசம் இல்லை அப்படின்னு அவ சொல்ற. வைசேஷிகள் தான் நையாயிக்கால். அது நம்ம சித்தாந்தத்துல அது ஒத்துக்கல. அத்வைதிகள் நாமோ எல்லாம் இதை ஒத்துக்கல. ஞானமானது சுயம் பிரகாசமாகவே இருக்கும் அப்படின்னு நாம சொல்ல போறோம். அதனால அதை இங்க சொல்ற. அதனால இங்க முதல் ஸ்லோகத்திலேயே ஞானம் சுயம் பிரகாசம் அப்படின்னு தான் சாதிக்கப்படுறதுன்னு சாதிக்கிறார். சர்வார்த்த சித்தியில அப்படிதான் இருக்கு. அதனால புத்தி, புத்தின்னு ஞானம், அது ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, அதுக்கு சுபாவமா இருக்குது, விசேஷமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுல சுயம் பிரகாசத்தை சொல்லிட்டாக்கா மீதி எல்லாம் தானா சித்திச்சிடும். சுயம் பிரகாசத்தை முதல்ல சொல்லிடணும். சுயம் பிரகாசத்தை முதல்ல சாதிச்சிட்டோம்னாக்கா மீதி எல்லாம் தானா நமக்கு சித்திக்கும். அதனால சுயம் பிரகாசத்தும் பிரதானமா சாதிக்கப்படுகிறது. இங்க அந்த சுயம் பிரகாசத்தை எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, ஒரு ஞானம் அப்படின்னு சொன்னா அதுக்கு லட்சணம் சொல்லணும், லட்சணம் சொல்லணும். அந்த லட்சணம் எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, லோகத்துல எப்படி இருக்குன்னாக்கா, நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றோம், வேத்மி அப்படின்றோம், ஜானாமி வேத்மி
அப்படின்னு சொல்றோம். அறிந்து கொள்கிறேன். அறிந்து கொள்கிறேன் சொல்லச்ச எதை அறிந்து கொண்டாய் நீ அப்படின்னாக்கா கடமகம் ஜானாமி அப்படின்னு தான் சொன்னோம். ஞானமகம் ஜானாமின்னு சொல்றது இல்லை. ஞானத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்லை. கடமகம் சம்வேத்மி, கடமகம் ஜானாமி அப்படின்னு தானே இருக்கு லோகத்துல. எதுவுமே அனுபவத்தை வச்சுட்டுதான் எல்லாத்தையும் சொல்லணும். இங்க கடமகம் ஜானாமின்னு தான் இருக்கு. அப்படிதான் லோகத்தின் அனுபவம். அகம் இதம் ஜானாமி, கடம் அகம் ஜானாமி அப்படின்னு தான் இருக்கு. அகம் அப்படின்றதுனால தர்மி ஸ்வரூபம் பிரகாசிக்கிறது. அந்த மாதிரி இதம் அல்லது கடம் படம் அப்படின்னு தெரியாது பக்தி. இரண்டாவது வேற்றுமை. இந்த இரண்டாவது வேற்றுமையினால என்ன தெரிகிறது? நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன், நான் துணியை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு தான் வருது. ஞானத்தை அறிந்து கொள்கிறேன்னு யாராவது சொல்றாளா? எனக்கு இந்த ஞானம் வந்ததுன்னு சொல்றனே தவிர்த்து நான் ஞானத்தை அறிந்து கொண்டேன் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் கிடையாது. பிரயோகம் கிடையாது. அதனால என்ன சொல்லணும் அப்படின்னாக்க கடவகம் ஜானாமின்னாக்க எப்படி அகம் அப்படின்றது அங்க சுயம் பிரகாசமா போயிடுது. நான் 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 எப்பொழுதும் இருக்கு. அதனால அகம் அகம்ன்றது தொடர்ந்து இருக்கிறதுனால அது சுயம் பிரகாசம். அதே மாதிரி ஜானாமி அப்படின்னா ஞானத்துக்கு ஆசிரியமாக இவன் இருக்கிறான். ஞாதா ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கிறதுனாலதான் ஞாதா ஜானாமி ஞாகா அப்படின்னு அதுக்கு பேரு. சூத்திரக்காரர் ஞோதையேவ அப்படின்னு சாதிச்சுட்டே போயிட்டார். ஞோதையேவ ஸ்ருதேரேவ ஞக ஏவ, ஞாதாதான் இவன் அங்க பாஷ்யம். ஞாதா ஏவ அப்படின்னு பாஷ்யம் பண்ணிருக்கார். அதனால ஞாதாதான் அவன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால ஞாதான்னா என்ன அர்த்தம்? ஞானாசிரியன் அப்படின்னு அர்த்தம். ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கிறான். இப்ப பாருங்க, ஆத்மஸ்வரூபமும் சுயம் பிரகாசமா இருக்கு. அந்த ஆத்மாவை ஆசிரியத்திருக்கிற ஞானமும் சுயம் பிரகாசமா இருக்கு. இது இருக்கு. சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் ரெண்டு விஷயம் இருக்கு. என்னது அப்படின்னாக்க பிரத்யக்தம்லாம் சொல்ற மாதிரி அகம்த்வம் பிரத்யக்தம் இதெல்லாம் இருக்கு. இத தேசிகன் திருவுள்ளம் தானும் பிரகாசிக்கும், தர்மியான ஆத்மாவனாலையும் பிரகாசிக்கும் அப்படின்னுட்டு தேசிகன் சாதிச்சிருக்கார். ரெண்டுமே இருக்கு. தானும் சுகா பிரகாசிக்கும். அகம்துவம் அதாவது ஆத்மாவுடைய தர்மங்கள் அகம்துவம் பிரத்யக்தம் இவைகள்லாம் இது ஆத்மாவனாலையும் பிரகாசிக்கும், ஆத்மா மாதிரியே சுயமாகவும் பிரகாசிக்கும் அப்படின்னுட்டு சுவாமி ரெண்டும் சாதிச்சிருக்காராம். சில பேர் என்ன பண்ணிட்டான்னாக்க இது தேவையில்லாத விஷயம் நமக்கு, ஆனால் தெரிஞ்சுட்டோம் தர்மியான ஆத்மாவனாலேயே இவைகள்னா பிரகாசிக்கிறது, சுயம் பிரகாசமா இருக்காது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருக்கார். ஆனால் என்னசார் சுவாமி பாதிக்கும் பொழுது இது ரெண்டுமே உண்டு. தானும் பிரகாசிக்கும் சுயமாக, ஆத்மஸ்வரூபத்தினாலையும் பிரகாசிக்கும். இது ரெண்டும் சொன்னா தவறு கிடையாது அப்படின்னுட்டு என்னசார் சுவாமி எழுதியிருந்த ஒரு இதுல போட்டோம். அதனால இப்ப என்ன எடுத்து ஜானாமின்னு சொன்னாக்கா ஞானத்துக்கு ஆசிரியமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆத்மாவும் சுயம் பிரகாசிக்கிறது, சுயமாக பிரகாசிக்கிறது. அந்த அவனை ஆசிரியத்திருக்கக்கூடிய ஞானம் இருக்கு பாருங்க, அதுவும் சுயம் பிரகாசமா இருக்கு. அதனால சுதசித்தம் சுயம் பிரகாசம் தான். அதனால ஞானாமின்னு சொன்னா வெறும் ஞான சுரூபம்னு சொல்லக்கூடாது, ஞானாசிரியனாகவும் ஞான சுரூபமானாகவும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். இதுல ஒரு விஷயம் இருக்கு. நாராயணேன ஞாயதே சைத்திரேன ஞாயதே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு வாக்கியம் இருக்கு. நாராயணனால் அறியப்படுகிறது
அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன அறியப்படுகிறது அப்படின்னு கேள்வி வரும். கிம் நியாயதே சைத்திரேன நியாயதேன சைத்திரேன கிம் நியாயதே, சைத்திரனால் எது அறியப்பட்டது அப்படின்னு கேள்வி வரும். அப்ப என்ன எடுத்துன்னா சகர்மகமா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. ஆனால் ஒருத்தன் சொன்னா சைத்திரேன சுப்பியதே அப்படின்னு சொன்னோம். சைத்திரனால் தூங்கப்படுகிறது, தூங்கப்படுகிறதுன்னு சொன்னாக்கா அவ எது தூங்கப்படுகிறதுன்னு கேள்வி வராது. சைத்திரன்னா தூங்குறான்னு அர்த்தம். சைத்திரா சுபிதி, சைத்திரா ஜானாதின்னு சொன்னாக்கா சைத்திரன் அறிந்து கொள்கிறான். அப்ப எதை அறிந்து கொள்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு கடம் ஜானாதி, வேதாந்தம் ஜானாதி, இத மாதிரி ஏதோ சொல்லுவோம் பதில். அதனால அது ஒரு வினையோட சேர்ந்து கர்மாவோட சேர்ந்து அது இருக்கும். ஆனா சைத்திரக ஸ்வபிதி அப்படின்னு சொன்னாக்க அங்க கர்மா கிடையாது. இதெல்லாம் பாவார்த்தம் சொல்றோம், பாவே அப்படின்னு சொல்றோம். அதாவது சைத்திரன் தூங்குகிறான், தூங்குகிறான்றதுக்கு எதை தூங்குகிறான் கேள்வி வராது, அது வராது. ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஏன்னா ஜானாத்தின்னு சொன்னாக்க ஏதோ ஒரு வஸ்துவை தெரிந்து கொள்கிறான் அப்படின்னு வரும். அதனால நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு எனக்கு ஞானம் வந்தது. பார்க்க தேவை, கடத்தை பார்க்க தேவை, எனக்கு ஞானம் வந்துருக்கு. கடமகன் ஜானாமி அப்படின்னு எனக்கு வந்துருக்கு. அதனால அதுவே சுயம் பிரகாசம். நையாயிகன் என்ன சொன்னா, கடமகம் ஜானாமி அப்படின்னு சொல்லச்ச கடத்தை முதல்ல அவனுக்கு கடத்தை தெரிஞ்சிட்டான். ஆனால் கட விஷயமான ஞானம் வந்ததுன்னு எனக்கு தெரியல, அதன் பிறகு நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு வரைச்சேதான் அது அணு விவசாயம். அப்பதான் ஞானம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னான். பாட்டவி வாசனும் ஒரு வாரம் இந்த மாதிரியே சொல்றான். அவனும் ஞானமானது அணுமேயம் அப்படின்னு அவன் சொல்றான். அது இவாளோ அணு விவசாயம் அப்படின்னு சொல்றான். அணுமேயம்னாக்கா நான் கடத்தை பார்த்தேன்னு கடத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆனா கட விஷயமான ஞானம் வந்துருச்சுன்னு எனக்கு முதல்ல தெரியாது. எப்ப வந்தது அப்படின்னாக்கா, இந்த கடத்தை பார்த்தோன்னா கடம் பெருசா இருக்கு, சோப்பா இருக்கு, தீர்த்தம் இருக்கு, அதுல விளவிலையும் இருக்குது, அது இது புதுசா இருக்கு, இப்படி இப்படிலாம் எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் தெரியச்சதான் எனக்கு கட விஷயமான ஞானமும் வந்திருக்குதுன்னு நான் அனுமானம் பண்றேன் அப்படின்னு அவ சொல்ற. அதையும் கண்டனம் பண்ண போற பின்னாடி. அந்த மாதிரி பாட்டமீமாம்சகன் சொல்றான். நையாயிகனும் முதலில் கடம் பார்த்தேன், கடத்தை பார்த்தேன், கடம் தான் எனக்கு விஷயமாச்சு, ஞான விஷயமாகல. அதன் பிறகுதான் கடமகம் ஜானாமி அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சது. அதனால அணு விவசாயத்தினாலதான் வந்தது அப்படின்னு அவன் சொன்னான். வைசேஷிகன் அத சொன்னான். இப்போ அது தப்புன்னு சொல்றது. ஏன் அப்படின்னாக்கா, ஆத்மா எப்ப பிரகாசிக்கிறதோ அப்போ ஆத்மாவை ஆசிரியிருக்கக்கூடிய ஞானம் பிரகாசிச்சு விடுறது. அதனால அதுக்கு என்ன அர்த்தம்? ஜானாதின்னு சொன்னா ஞானவான் அப்படின்னு அர்த்தம். ஞானாசிரிய ஞானவான் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு முறை நிமித்தம் பிரகாசிச்சுள்ளது. அதனால இது தர்மம், ஞானம் தர்மம், ஞாதா தர்மி, இது ரெண்டும் ஒன்னா பிரகாசிக்கிறது. அதுக்குதான் ஒரு உதாரணம் சொன்னோம். தீபம், தீபத்தினுடைய ஒளி, அந்த ஒளியானது என்ன பண்றது? கதிர்கள், தீபத்தினுடைய கிரணங்கள்லாம் அதுவும் பிரகாசிச்சுருக்கு, தீபமும் பிரகாசிக்கிறது. அதனால தீபமும் பிரகாசிக்கிறது, தீபத்தினுடைய ஒளியும் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லச்சு எப்படி ரெண்டுமே சுயம் பிரகாசமோ அந்த மாதிரி ஞானமும் ஞானத்துக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஆத்மாவும் ரெண்டுமே சுயம் பிரகாசமாகவே இருக்கும், சுயம் பிரகாசமாக இருக்கும் அது. அதனால இதுதான் சரி. சரி, இப்போ பச்சதி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். பச்சதின்னு என்ன அர்த்தம்? தவி பண்றான், பாக்கம் பண்ணிக்கிறான். அப்போ பாக்க கர்த்தா அப்படின்னு அர்த்தம். தவிக பண்றதுக்கு அவன் கர்த்தா அப்படின்னு அர்த்தம் வருது. அப்படியானாக்கா ஜானாத்தின்னாக்கா ஞான கர்த்தான்னு சொல்ல.
ஞானகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படின்னு அது கிடையாது. ஞானத்தை நம்ம உண்டு பண்றோம்னா ஞானத்தை நம்ம பண்றது இல்லை. நமக்கு தகுந்த ஞானம் உள்ளுக்குள்ள இருக்கு, அது பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுதான் அது. ஆனா அந்த மாதிரி ஞானத்தினுடைய கர்த்தா அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஞானத்தினுடைய கர்த்தான்னு வாக்கியம் வேண்டாம், அந்த பதம்லாம் வேண்டியது இல்லை. அதனால அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ஞானம் இருக்கே அது சுதந்திரமா வராது, கரணதந்திரமா இருக்கும். கரணத்துக்கு இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கு. எனக்கு உடம்பு இருக்கு, என் கண்கள் இருக்கு, காதுகள் இருக்கு, என்னுடைய மனசு இருக்கு, இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? இவைகள் அத்தனையும் வேலை செஞ்சாதான் நமக்கு ஞானமே வர்றது. ஞானமே நமக்கு வர்றது எப்போ நமக்கு இந்த உடம்பு, இந்திரியங்கள், பிராணன் இவைகள் எல்லாம் ஒன்னா சேரணும். ஒன்னா சேர்ந்து இருந்தாதான் நான் கடத்தை காண்கிறேன், நான் படத்தை தெரிந்து கொள்கிறேன், இந்த மாதிரிலாம் ஞானம் வரும். இல்லாத ஞானமே வராதே, எதுவுமே வராது. அதனாலதான் நம்ம தூங்குற சமயத்துல அப்போ நமக்கு அதிகமா எதுவும் தெரியறது இல்லை. அகம் 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 போயிட்டு இருக்கு. ஆனால் கடமகம் ஜானாமி படமகம் சம்வேத்னின்றது நமக்கு ஞானம் வருவதில்லை. ஏன்னா தூங்குற சமயத்துல நமக்கு உடம்பும் ஓய்வு எடுக்கிறது, இந்திரியங்களும் ஓய்வு எடுக்கிறது. அதனால அவைகள்லாம் உபரதங்கள், எந்த காரியம் அது பண்றதில்லை. அதனாலதான் பிரளய தசையிலையும் நமக்கு ஒண்ணும் தெரியறதில்லை. அஜித இஷ்டான் பிரளையே ஜந்து உணவுலோக்கி ஜாத நிர்பேதா கரணகலய பிரயோகம் விதரத்தை பிரசதியில நாதகருமையத்துவம் சுவாமி தாசியா. அதனால பிரளய தசையில உடம்பு இல்லை, இந்திரியம் இல்லை, பிராணன் இல்லை, எதுவுமே இல்லாம அச்சேதன பிராயமா இவன் இருக்கான். எந்த கலையும் பண்ணலைங்க. எனக்கு ஞானம் வேலை செய்யல, அது புருஷ தந்திரம் இல்லை, என்ன அதீனம் இல்லை ஞானம்ன்றது. அது இந்திரியங்களோட சின்ன வரும். எப்போ? இந்த பந்த தசையில, பந்தம் சம்சார தசையில அந்த மாதிரி வரும். அது அந்த மாதிரிதான் வரும் அது. அதனால இந்த தூங்குற சமயத்துல நமக்கு ஒண்ணும் தெரியறது இல்லை. அதே முழிச்சுட்டு இருக்கச்சேதான் இவைகள்லாம் வேலை செய்யறது. அதனால ஜானாதின்னு சொன்னாக்கா ஞானத்தினுடைய கர்த்தா அப்படின்னு சொல்ல முடியாது. இது புருஷ தந்திரம் இல்லை, கர்ணதந்திரம் தான். இப்போ அதுதான் தூங்குற சமயத்திலேயோ மூர்ச்சையான சமயத்திலேயோ நமக்கு ஒண்ணும் தெரியறது கிடையாது. யார் வந்தா யாரு போனா மாமப்பியகம் ஞாபகமான் பாஷகார பிரயோகம் பண்ற. நான் என்னை கூட அறிந்து கொள்ளவில்லை. மாம் அகன்றது நான் இருக்கொள்ளியோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் வர்த்திக்கிறது. ஆனால் மாமப்பியகம் ஞாபகமானாக்க நான் எங்க இருக்கேன் எனக்கு தெரியாது, என்ன நான் ஜீவன் என்று தெரியாது, என்ன கோத்திரம் என்ன பிறப்பு எதுவுமே தெரியாது. பாஷகாரர் அது வர்த்திக்க. அதனால இந்த மாதிரி ஞானமானது இது இருக்கிறது. சரி, இப்போ ஞானமானும் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் அது எப்படி உங்களுக்கு வரும்னு கேள்வி கேட்கிறார். ஏன்னா கடம் ஞானத்தினால கிரகிக்கப்படுகிறது, ஞானத்தினால கடமானது கிரகிக்கப்படுகிறது. அந்த ஞானம் எதனால கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி வந்துருதே. அதுதான் சொன்னோம், சாட்சிகால் சொன்னா அணு விவசாயத்தினாலதான் வரும். ஒரு வஸ்து விஷயகமான ஞானம் அது விவசாயம் சொல்றார். அதுக்கப்புறம் அந்த ஞான விஷயகமான ஞானம் வருது பாருங்க, அதுதான் அணு விவசாயம் அப்படின்னு அவர் சொல்றார். நையாயிகால் ஏற்கனவே சொன்னோம். இது மானச பிரத்யக்ஷமா இருக்கும், மனசுக்குள்ள தோன்றது, இது மனசுக்குள்ள தோன்றது இது அப்படின்னு அவர் சொல்றாரு. அத நாம ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்னோம், தர்மி ஞானமானது அது சுவாபிமுகமா இருக்கும், ஆத்மஸ்வரூபம் தனக்குத்தானே தான் இருக்கும், அகம் 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 அப்படின்றது. ஆனால் தர்ம ஞானம் எப்படி இருக்கும்னா விஷயத்தை வச்சுட்டு வருது, விஷயத்தை வச்சுன்னு வருது. அதனாலதான் இன்னொரு விஷயம் நம்ம சித்தாந்தத்துல ஒரு விஷயம் சொல்லிருக்கோம்.
அத்வைதிகள் என்ன பண்ணிட்டாருனாக்கா ஞானம் எப்பொழுதுமே பிரகாசிச்சுட்டு இருக்கும்னு சொன்னா அத்வைதிகள். அதை ஒத்துக்கிற பாஷ்யக்காரர். ஏன் அப்படின்னா விஷய பிரகாசன தசையில தான் நான் கடத்தை பார்க்கத்தே தான் கடவகம் ஜானாமின்னு சொல்றேன், படத்தை பார்க்கத்தே தான் படவகம் ஜானாமின்னு சொல்றேன். அப்பதான் இந்த ஞானமே நமக்கு வருது. எப்பொழுதும் கடவுளுக்கு ஞானம் வரல. இப்போ நாம தத்துவம் தாகலாபம் புத்திசனம் சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த விஷயத்துமான ஞானம் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. இது முடிஞ்சது என்ன அப்படின்னு கீதா பாஷ்யத்துக்கு போயிடுவேன். கீதா பாஷ்யத்துக்கு போனாக்கா தத்துவம் தாகலாப விஷயம் வராது. கீதா பாஷ்ய விஷயம் தான் அங்க போயிட்டு இருக்கோம். அத மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எந்த விஷயத்துக்கு நமக்கு சம்பந்தம் வருதோ அந்த விஷயமான ஞானம் தான் வரும். அது அதனால விஷய பிரகாசன வேலையில தான் ஞானமானது சுயம் பிரகாசம். அதனாலதான் தூங்குற சமயத்துல அந்த பிரகாசம் இல்லை, அப்போ இந்த ஆத்மாவே இல்லை அப்படின்னா அவா சொல்ற அத்வைதிகள் தான். அதாவது பாஷாண கல்பம் அப்படின்னா அவா சொல்ற ஆகந்திக ஞானம்னு. நாம் அப்படி சொல்லல. ஞானமானது இருக்கு, ஆனால் அந்த தூங்குற சமயத்துல இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாததுனால நமக்கு ஞானம் பிரகாசிக்க மாட்டேன்றது. அதனால அந்த கிரமம் நமக்கு இல்லை. அதனால ஞானம்ன்றது என்னதுன்னாக்கா எப்பொழுதும் பிரகாசம் தான் இருக்கு. அதாவது ஞானம் மொத்தத்துல சுயம் பிரகாசமா ஆயிடும். காரணம் என்ன? இது ஆந்தரம், உள்ளுக்குள்ளதான். உள்ளுக்குள்ளதான் நான் பார்க்கச்சேவே, ஒரு கடத்தை பார்க்கச்சேவே எனக்கு ஞானம் எனக்கு வந்துடுறது. கடத்தை நான் அறிந்து கொண்டேன்னு உடனே அது என்ன பண்றது? ஞானமானது எனக்கு தெரிவிச்சுடுறது. எனக்கு தெரிவிச்சுள்ளது. ஆனால் ஞானம் எப்படி சுயம்பிரகாசம் சொல்றதே, அது உனக்கு தெரிவிக்கிறது அவ்வளவுதானே. அப்படி இல்ல, ஒரு விளக்க பார்த்த, விளக்கினுடைய கிரணத்தையும் பார்த்த பிரகாசமா தெரியுது. ஆனா அந்த சமயத்துல நீ அதை ஆராய்ச்சி பண்ணல. விளக்கும் சுயம் பிரகாசம், அதனுடைய கிரணங்களும் சுயம் பிரகாசம் ஆராய்ச்சி பண்ணல. ஆனா அது பிரகாசிக்கிறத நேரம் பார்க்கிற அனுபவம் தான். அதை அனுமானம் நீ சொல்ல வேண்டியது இல்லை, தானாவே தெரிகிறது. அதனால இதுவே போருமே. அதனால விவசாயம் அணு விவசாயம் அப்படின்ற ரெண்டு பேதமே வேண்டாம் அப்படிங்கிற சுவாமி. ரெண்டுமே வேண்டாம், அப்படியே பார்த்துக்கோ. ஞானம் ஒரு கடத்தை பார்த்தாக்கா உடனே பிரகாசிக்கிறது, எனக்கு அது காமிச்சு கொடுக்கறது. 2-3 உதாரணம் சொல்ல போறேன் இப்போ. அதனால இந்த கிரமத்துல பாருங்க. இன்னொரு விஷயம், விஷயமானது ஞானத்தினால சித்திக்கிறது. ஞானத்துக்கு எதனால சித்தி அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீ அதான் கேட்ட. இப்போ அதுக்கு நீ என்ன சொன்ன? ஞானமானது அணு விவசாயத்தினால கிடைக்கும் அப்படின்னுட்டு தார்க்கிகன் சொன்னான், வைசேஷிகன். மீமாம்சகன் ஒரு அனுமான ஞானத்தினால வரும்னு சொன்னான். அப்படி சொன்னாக்கா அந்த ஞானத்துக்கு அணு விவசாயம் எப்படி கிடைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஒரு அணு விவசாயம் சொல்லணும். அந்த அணு விவசாயத்துக்கு எது வேணும் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு ஒரு அணு விவசாயம். பாடகன் பிரகாஷ் அவன் சொல்லச்சே, ஒரு வஸ்து, அந்த வஸ்துவில் இருக்கக்கூடிய பிரகாசம் தெரிஞ்சது நமக்கு, நான் கடத்தை அறிந்து கொண்டேன்னுட்டு. அந்த பிரகாசமானது அனுமானம் பண்ண வைக்கிறது. பிரகாசம் பிராகட்டியம் அப்படின்னு அவ சொல்றாங்க. பிரகடம்னு தெரிகிறது, அதனுடைய தர்மம் பிராகட்டியம். ஞானத்தில் இருக்கக்கூடிய பிராகட்டியம்னு ஒண்ணு இருக்குது, அதனால அனுமானம் பண்றோம்னு அவ சொல்றாங்க. அந்த பிராகட்டியத்துக்கு ஒரு பிராகட்டியம், அதுக்கு ஒரு பிராகட்டியம், இப்படி 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 பிரகடம் பிராகட்டியம். நீ அனவஸ்தையா போயிடும், முடிவே இருக்காது. முடிவே இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்றதை காட்டணும். எப்ப விஷயம் நமக்கு பிரகாசிக்கிறதோ அப்ப ஞானமும் பிரகாசிக்கிறது. ஞானம் பிரகாசிச்ச ஆத்மாவுதான் பிரகாசிக்கும். அதனால எல்லாம் ஒரே சமயத்துல தெரியுது. அதுவே சொல்லிடணும். ஏன்னா ஞானம்ன்றது பிரகாச பதார்த்தம். இன்னொரு விஷயம், விஷயம் இல்லாமல் ஞானம் பிரகாசிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். விஷயம் இல்லாமல் ஞானமே பிரகாசிக்காது. ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி பிரகாசிக்கும்? அத்வைத கண்டனத்துல மகா சித்தாந்தத்துல எம்பெருமானார் தவிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல. இதை
நிர்விஷயமான வஸ்து. நிர்விஷயமா இருந்ததுன்னாக்க அந்த ஞானம் எப்படி பிரகாசிக்கும்? விஷயம் இருந்தாதானே பிரகாசிக்கும். பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை யாராலையும் அறிய முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை அறிய முடியாதுன்றதுனால அப்ப திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நம்மால் அறிய முடியாது. அதை இந்த ஜென்மாவுல சம்சார தர்ஜையில அதனால என்ன பண்ணணும்னாக்க ஞானத்துக்கு நமக்கு ஒரு இது வேணும், ஆலம்பனம், பிடிப்பு வேணும். அந்த பிடிப்பு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னாக்க சுபாசிரயம் வேணும், திவ்யமங்கல விக்கிரகம் வேணும். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை வச்சுட்டுதான் முதல்ல பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை உபாசிக்கணும். அதன் பிறகு படிப்படிப்படியா போய் திருக்கல்யாண குணங்கள், அதுக்கப்புறம் கடைசியில திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு போகணும். இத மாதிரி போனாதான் பரமாத்ம சாட்சா்காரம் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் நாம. அதனால விஷயம் இல்லாமல் ஞானம்ன்றது பிரகாசிக்கவே பிரகாசிக்காது, நிர்விஷயமான பிரகாசமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அதனாலதான் ஒரு ஞானம், ஒரு வஸ்து இருந்ததுன்னாக்க அந்த ஞானம் அந்த வஸ்து துவாரா பிரகாசிச்சுடுறது. அந்த ஞானத்துக்கு இன்னொன்னு ஒண்ணு பிரகாசகம் வேணும், பிரகாசப்படுத்துறதுக்கு ஒரு ஒண்ணு வேணும் அப்படின்லாம் சொன்னா அனவஸ்தா தோஷம் வந்துடும். அல்லது நீ சொல்ற அணு விவசாயிக்கே நாங்க ஒத்துக்கிறோம், எங்களுக்கும் உண்டு கடமகன் ஜானாமின்னு நாங்க சொல்றோம், நீ அது அணு விவசாயாத்மக ஞானம்னு சொல்ற, அதை கூட ஸ்வயம் பிரகாசமாகத்தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம், ஸ்வயம் பிரகாசமாகவே எடுத்துட்டு போட்டார். அதனாலதான் இங்க உதாரணம் என்ன தெரியுமா சொன்ன, புத்தி லட்சணம். புத்தி லட்சணம்னா என்ன அர்த்தம்? விவகார ஹேது புத்தி அப்படின்னு சொல்றார். ஞானம்னா என்ன அர்த்தம்னாக்க விவகார ஹேது, அயம் கடக அப்படின்னு நான் ஒரு விவகரிக்கிறேன், எது கடம் எது படம் அப்படின்னு நான் விவகரிக்கிறேன். இந்த வழக்கு சொல் வழக்கு இருக்கு பாருங்க, அதுக்கு எது ஹேதுவா இருக்கு? ஞானம்தான். ஞானம்தான், புத்தி தான் அதுக்கு ஹேது. ஏன்னா நான் பாக்குறேன், கடத்தை பார்த்த உடனே அயம் கடக அப்படின்னு எனக்கு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே நான் என்ன சொல்றேன்? அயம் கடக இமம் கடம் அகம் ஜானாமி அப்படின்னு எனக்கு பிரயோகம் வருது. அதனால இந்த ஞானம்ன்றது என்னதுன்னா விவகாரத்துக்கு ஹேதுவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் லட்சணம். இந்த லட்சணமானது ஞானத்துக்கு வந்துடுறது. அது கடவிஷேக ஞானத்துக்கும் வருது, பொதுவான ஞானத்துக்கும் வருது. கடவிஷேக ஞானமும் இத மாதிரி பிரகாசிக்கிறது, பொதுவாக ஞானமும் இந்த மாதிரி பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால ஞானம் கூட என்ன பண்றது? தன்னுடைய விஷயமாகிற கடம் முதலானவற்றை கிரகிக்கிறது. அதே மாதிரி அதாவது பிரகாசிக்க வைக்கிறது. நமக்கு ஞானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வழக்கு இருந்தது, வழக்குனால கடத்தை பாக்குறேன், அப்ப இந்திரியங்கள் வேலை செய்யறது. எத்தனை இதுல பாருங்க, முதல்ல ஆலோகம் வேணும், வழக்கு வேணும். விளக்கு இருந்ததுன்னு பிரகாசத்தை வச்சுட்டு ஒரு வஸ்து இருக்கு, அந்த கடத்தை நான் பாக்குறேன். நான் பாக்குறது எதாவது பாக்குறேன், கண்ணால பாக்குறேன். இந்திரியம் கண்ணு ஒண்டி பார்த்தா போறாது, மனசும் சேரணும். மனசும் சேரணும். ஒருத்தன் என்னையே பார்த்துட்டு இருப்பான், ஆனா மனசு எங்கேயோ இருக்கும். அப்ப என்ன ஆகும்? நம்ம என்ன சொல்றோன்னு அவன் கவனிக்க மாட்டான். அதனால மனசும் இந்திரியமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பிரகாசத்தினால, அதாவது ஒரு விளக்கினால அந்த கடத்தை பார்க்கறான். இது அத்தனையும் பார்க்கச்ச அப்ப என் ஞானம் வேலை செய்யறது. அயம் கடகா இமம் கடம் அகம் ஜானாமி, இந்த கடத்தை நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு வருது. வரச்சு என்ன ஆகுது? கடத்துக்கும் பிரகாசம் வந்துருக்கு, கடமை எனக்கு தெரிஞ்சுடுச்சு. அந்த மாதிரி அந்த கடவுடகமான ஞானம் என்ன, பொதுவான ஞானம் என்ன, அதுவும் பிரகாசிக்கிறது. நமக்கே தோணும், நம்ம ஓரளவு வாசிக்கிறோம், நம்ம புத்தகம் பார்த்துட்டே இருப்போம், சில சமயம் புரியாது சில வாக்கியங்கள், கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கே ஒரு ஆத்ம திருப்தி வரும். என்ன வரும்? அப்ப எனக்கு ஞானம் கொஞ்சம் வேலை செய்யறது, நல்லா எனக்கு புரியுறது அப்படின்னுட்டு என்னுடைய ஞானத்துக்கே நான் தெரிஞ்சுக்கிறோம், எனக்கு ஞானம் இருக்கவே தான் எனக்கு புரியுறது. இல்லாதவனா எப்படி இதை அறிய முடியும்? அறிந்து கொள்ளவே முடியாதே. அதனால இது
ஆக நான் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம், தர்மிஸ்வரூபம். இந்த தர்மி சுரூபத்தை வச்சுட்டு இந்த ஞானம் தர்மி சுரூபத்தை ஆசிரிச்சிருக்கு. அது என்ன பண்றது? ஒரு விளக்கு இருக்கும் பொழுது இந்திரியங்களினால கடாதி விஷயங்களை கண்டுகொள்கிறது, அதை பார்த்துட்டு அதை அறிந்து கொள்கிறது. இதை தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? கடமகம் ஜானாமின்னுட்டு கடத்தையும் பிரகாசப்படுத்தி கட விஷயகமான அந்த ஞானம் இருக்கே, ஞானமும் தானே பிரகாசிக்கிறது. இப்ப மூணும் பிரகாசிக்கிறது. கடத்தை ஞானம் பிரகாசிக்க வைக்கிறது, ஞானம் ஸ்வயம் பிரகாசமா பிரகாசிக்கிறது, ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதும் பிரகாசிக்கிறது. அதனால ஆத்மஸ்வரூபம் அகம் அகம் அகம்னு நம்ம தூங்குறச்சே கூட சரி அது பிரகாசிக்கும். ஞானமும் கடாதி விஷயங்களை பார்க்கும் பொழுது ஸ்வயம் பிரகாசமா பிரகாசிக்கிறது. அடுத்தது இந்த கடம் அப்படின்னு ஒரு வஸ்து இருக்கு பாருங்க, அதை பிரகாசிக்க வைக்கிறது. மூன்று விதமான பிரகாசம். சரி, இந்த சமயத்துல கடத்தை எப்ப நான் பார்க்கிறனோ அப்பதான் பிரகாசிக்கிறதுன்னு நீ சொல்றியே, அது எப்படி? அது ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, பாஷ்யக்கார இடத்துல உள்ளம் பின்னாடி சுவாமியும் சாதிக்க போறார். ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கும் பொழுது இது எனக்கு நான் ஒரு சுவாமியை போய் ஆசிரியிக்கிறேன், ஐயாவகத்து சுவாமியே, என்எஸ்ஆர் சுவாமியே, வரதாச்சார சுவாமியே, வளைப்பைக்க சுவாமியே, சிவசாங்காச்சார சுவாமி எல்லாம் சேவிச்சு அடியின் விஷயத்தை கிரகிச்சிருக்கேன். இப்ப கிரகிச்ச எப்படி நான் அடியன் கிரகிச்சேன் அப்படின்னா, அவ எப்பேற்பட்ட ஞானிகள், எப்பேற்பட்ட மகான்கள், அவருடைய ஞானம் எவ்வளவு வசந்தது அப்படின்னு நான் அனுமானம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அது எனக்கு சுயம் பிரகாசமா இல்லையே. ஆச்சாரியஸ்ய ஞானவத்தாம் அனுமாய அப்படின்னு பாஷ்யக்கார விஷயம் சுத்தி, ஆச்சாரியனுடைய ஞானவத்துவம், அவருக்கு ஞானம் இருக்கிறது அப்படிங்கறது அனுமானம் பண்ணிக்கிறான். அனுமானம் பண்ணிட்டுதான் சுவாமியினுடைய திருவுடைய வார்த்தை போய் விழுந்துடுறான் சிஷ்யன். அப்படிதான் விழுந்தோம். அந்த மாதிரி விழலையேதான் 4 லட்சணமாவது நமக்கு வருது. எல்லாருக்கும் அப்படிதான் ஒருத்தருடைய ஞானத்தை இது பண்றோம். இது ஆச்சாரிய சிஷ்யபா இதை சொல்லச்சு. சுவாமி இன்னொரு விஷயம் சாதிக்கிறார் பாஷ்யக்காரர், நாமளே கூட நம்முடைய ஞானத்தையே நம்ம அனுமானம் பண்றோம். எப்படின்னா, அதீதமான ஞானம், எந்த வயசுலயோ சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, அந்த விஷயத்தை இப்ப நம்ம ஊகிச்சுக்கிறோம், ஞாபகப்படுத்திக்கிறோம், அப்ப அனுமானம் பண்றோம். அன்னைக்கு நம்ம சொன்னது இப்ப நேரம் நடக்கல, அன்னைக்கு நான் பார்த்தது இன்னைக்கு இல்ல, நான் அன்னைக்கு இத்தனோட பையனா பார்த்தேன், இன்னைக்கு நீ எப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு நான் பார்த்தது இப்ப நான் அனுமானம் பண்றேன், அது இன்னைக்கு நான் பார்க்கல. ஆனால் அந்த ஞானமானது அனுமயமா தான் இருக்கு. அதனால இது ஒண்ணு. அது மாதிரி பின்னாடி ஒண்ணு வரப்போறதுன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி ஒண்ணு வரப்போறது, எப்ப வரப்போறதுன்னு நமக்கு தெரியாது. அதையும் நம்ம அனுமானம் பண்றோம், எதையும் அனுமானம் பண்றோம். அந்த அனுமானம் பண்றதுன்றது அப்ப ஞானம் கூட அனுமானத்துக்கு விஷயமாகிறது. அதனால விஷய பிரகாசன வேலையில தான் இந்த ஞானமாகிறது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். மீதி சமயத்தெல்லாம் ஸ்வயம் பிரகாசமா இருக்காது. அப்போ நீங்க சொல்ற மாதிரி அனுமயமா இருந்துட்டு போட்டோம். ஆனால் எப்போ விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்வயம் பிரகாசம் தான் அது சொல்றது. அதனால இப்ப இது வரையும் நம்ம பார்த்தது என்னன்னாக்க, இது ஞானமா இருக்கு, ஞானமா இருக்கிறதுனாலதான் ஸ்வயம் பிரகாசம். ஞானமா இருந்தது நம்ம ஸ்வயம் பிரகாசம் தான். அதுவும் எப்படி சம்வேத்மி, ஜானாமி அப்படின்னு பிரயோகங்கள் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஞானத்தினுடைய லட்சணம் விவகார ஹேது லட்சணம் புத்தி அப்படின்னு சொல்றோம். விவகார ஹேது புத்தின்னு சொன்னாக்கா லட்சணம் சொன்னா அதை வச்சுட்டு பாக்குறோம். அதனால ஞானமானது ஸ்வயம் பிரகாசம்தான் அப்படின்னு சாதிக்கிறார். இதன் பேர்ல இன்னும் 2-3 விஷயங்கள் சொல்ல போறார். ஈஸ்வர ஞானத்தை காமிச்சு, சர்வஜான சர்வேஸ்வரன் எப்படி இருக்கான், அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது, அந்த மாதிரி தாராவாகிக ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி
இங்க விளக்க போற அதை நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.